வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் கிளாஸ். நம்ம சாப்டர் 7 பார்த்துட்ருக்கோம். காம்போசிஷன் டீகம்போசிஷன் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ காம்போசிஷன்னா என்ன, ஸோ ஒரு அல்காரிதம் எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும், ஒரு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம், எப்படியெல்லாம் சிம்பிள் வே நம்ம சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறத அந்த கம்போசிஷன் மூலமாக நம்ம பார்த்துட்டு வரோம். ஓகேங்களா? எல்லாம் நான் சொல்கிறத நீ கவனியம் பாருங்கள், புக்கெடுத்து பாருங்கள், நான் சொல்கிறத ரிவிஷன் பண்ணிட்டு வாங்க, புக்கெடுத்து படிங்க. அப்போ தான் நான் சொல்கிறது உங்கள் மனசில் நிற்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 7.3 டீகம்போசிஷன். இது வரைக்கும் காம்போசிஷன் பற்றி பார்த்துட்டோம். ஸோ டீகம்போசிஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டீகம்போசிஷன் என்ன சிம்பிளாக சொல்லட்டுமா? இப்போது அந்த சின்ன வயசுலாம் சொல்லுவாங்க இல்லையா, கதை சொல்லுவாங்க இல்லையா, நான் சின்ன வயசாக இருக்கும்போது என்கிட்ட ஒரே சாக்லேட் தான் இருக்கும், ஆனால் எனக்கு 3 பேர் இருப்போம், அதை வந்து எப்படி நம்ம இது பண்ண சாப்பிட முடியாது இல்லையா. அப்போ அந்த சாக்லேட்டை மூணு பேரை வந்து என்ன பண்ணுவோம், சின்னதாக கடிச்சு நாங்கள் இது பண்ணுவோம். இல்லை ஒரு சாக்லேட் தான் இருக்குது, 5 பேர் இருக்கும், 5 பேர் என்ன பண்ணோம், அந்த சாக்லேட்டை நம்ம ஷேர் பண்ணோம்னா வாயில் கடிச்சுன்னா பல்லு கடிச்சு 5 துண்டாக இது பண்ணி நம்ம 5 பேர் இது பண்ணுவோம். அதாவது இருக்கிற ஒரு சாக்லேட் ஒரு துண்டை 5 துண்டாக நம்ம கட் பண்ணி ஆள் ஷேர் பண்ணி என்ன பண்ணுவோம், சந்தோஷமாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப் காலம்லாம் நம்ம என்ஜாய் பண்ணியிருப்போம். நீங்கள் பண்ணியிருக்கலாம் என்னன்னு தெரில, எங்கள் காலத்தில் நாங்கள் வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணியிருப்போம். அப்புறம் நாங்கள் ஸ்கூல் படிக்கிற காலத்துலாம் பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன சாக்லேட்ஸு, இந்த கேண்டி மிட்டாய்லாம் இருவாங்க. 1-2 தான் வாங்குவோம். 4-5 பேர் என்ன பண்ணுவோம், கடிச்சு பல்லில் கடிச்சு அதை நாங்கள் ஷேர் பண்ணிப்போம், சந்தோஷமாக சாப்பிடுவோம். அப்போல்லாம் வந்து எங்களுக்கு அந்த இப்போ வாயில் வச்சு கடிச்சா நோய் வரும் அது மாதிரிலாம் அப்போல்லாம் கிடையாது. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவோம், நல்லா என்ஜாய் பண்ண ஒரு லைஃப். அந்த மாதிரி வசந்த காலம் மீண்டும் வந்து வரதெல்லாம் ரொம்ப அபூர்வம். ஸோ இருக்கிறது நீங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா என்ஜாய் பண்ணிங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து ஒரு காலத்தை உங்கள் இப்போ இருக்கிற இந்த ஸ்கூல் முடிச்சுட்டு நீங்கள் உங்களுடைய அந்த ஏஜ் வரும்போது நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க, நம்ம ஸ்கூல் டேஸில் எப்படி இருந்தோம். அப்போ நினச்சி பார்க்கும்போது உங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். திரும்பி அந்த லைஃப் நம்மளுக்கு கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கம் நம்மளுக்கு வரும். கண்டிப்பாக அது எனக்கு இருக்குது, உங்களுக்கும் அது இருக்குமான்னு தெரியல, கண்டிப்பாக வரும். இப்போ டீகம்போசிஷன் லெசனுக்குள்ளே போவோம் வாங்க. 7.3 டீகம்போசிஷன். டீகம்போசிஷனுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். அதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த ப்ராப்ளம் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் எழுதுவீங்க. அந்த ப்ராப்ளமுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் எழுதுறீங்க. ஓகேங்களா? இந்த ஸ்டெப் போடணும், இப்படி போகணும்னு சொல்லிட்டு லைன் பை லைனாக ஸ்ட்ரக்சர் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீ போட்டுனே வரீங்க. ஒரு நிறைய வருது அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸ்டெப்ஸை வந்து அனலைஸ் பண்ணி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவே என்ன பண்ணலாம், சின்னதாக பிளாக் பண்ணி என்ன பண்ணலாம், கட் பண்ணி எடுக்கலாம். ஒரு ப்ராப்ளமா இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப்புக்கு இது மட்டும் எடுத்து போட்டுவோம். ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து நமக்கு வருதா, ஓகே, செகண்ட் ஸ்டெப்புக்கு இது வருதா, தேர்ட் ஸ்டெப்புக்கு இது வருதா சொல்லிட்டு நம்ம பண்ணணும். சின்னதாக சப்டிவைட் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு என்ன ஆகும், அந்த ப்ராப்ளம் வந்து ஈஸியாக நமக்கு சால்வ் ஆகிற வாய்ப்புகள் இருக்குது. இப்போது இந்த பெரிய ப்ராப்ளம் இருக்குது, எங்கேயோ ஒருத்தர் மிஸ்டேக் ஆகிருக்கும், நமக்கு என்ன ஆன்சர் வரல. அந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேஜில் நீ ஆன்சர் போடுறீங்க, 2 பேஜ் எழுதுறீங்க, நமக்கு ஆன்சர் வரல. ஆனால் ஸ்டெப்ஸ்லாம் கரெக்டாக தான் இருக்குது, ஸ்டெப்ஸு கரெக்டாக வருது, ஆனால் எங்கே மிஸ்டேக் பண்ணியிருப்போம் கண்டுபிடிக்க முடியல. அப்படிங்கிறப்ப நம்ம என்ன ஆகும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுவே டீகம்போஸுங்கிறப்போ சின்னதாக நம்ம சப்டிவைட் பண்ணுங்கள், எழுதுனியே சப்டிவைட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஸ்டெப்புக்கு இந்த லைனுக்கு இது வருதா அப்படிங்க என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் ஸ்டெப்பு பிளாக் பண்ணும், அதை உடைப்போம். அதாவது உடச்சி அதில் வந்துச்சா, ஃபஸ்ட் ஸ்டெப் வந்துச்சு, ஓகே, அப்போது ஆன்சர் கரெக்டாக இருக்குது. செகண்ட் ஸ்டெப்பு அதை வச்சு செகண்ட் ஸ்டெப் பார்த்துட்டே வரும். பார்க்கும்போது ஓகே, செகண்ட் ஸ்டெப்லேயும் நமக்கு அதுக்கு உண்டான அந்த ரிசல்ட் கிடைக்கிது. தேர்ட் ஸ்டெப்பில் வரும், அந்த தேர்ட் ஸ்டெப்பில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், அங்கே தான் என்ன பண்ணுவோம், நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதை ரிசால்வ் பண்ணுறோம். அப்போ நமக்கு என்ன ஆகுது, ஹோல் ப்ரோக்ராமில் தலைப்பிச்சுட்டு உட்காரத விட அந்த ப்ரோக்ராமை நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகும், ஃபுல்லாக நமக்கு ப்ராப்ளம் வந்து ஈஸியாக சால்வ் ஆகும். அதான் டீகம்போசிஷன். ஓகேங்களா? ஸோ ப்ராப்ளம் டீகம்போசிஷன் இஸ் ஒன் ஆஃப் த எலிமெண்ட்ரி ப்ராப்ளம் சால்விங். இட் இஸ் ஒன் ஆஃப் த எலிமெண்ட்ரி ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக். இட் இன்வால்வ் breaking down into a smaller and more manageable problem and combining the solution of smaller problem to solve the original problem. Problem have structures. We can expect the structure of the problem and break into smaller problem. Have a structure and problem வந்து நீங்கள் break பண்ணி small problem இது பண்ணிக்கலாம். Then the smaller problem can be further broken until they become sufficient.
can be broken until sufficient small to be solved to other simpler mean. The solution are combined together construct solution the original problems. Refinement. After decomposing a problem into a smaller subproblem, after decomposing a problem into a smaller subproblem, the next step is either to refine subproblem or the abstract the subproblems. First, each problem can be expanded. Each problem can be expanded into more detailed step. நான் சொன்னேன் இல்லையா, பெருசாக இதை விட ஃபஸ்ட் ஸ்டெப்புக்கு ஓகே ஃபஸ்ட் ஸ்டெப் நம்ம வருதா, அந்த ஸ்டெப்புக்கு என்னென்ன பண்ணணும் அது வந்துச்சா தான் ஸ்டெப் பண்ணுறோன்னா யூஸிங் மோர் டீட்டெயில் ஸ்டெப்பாக பண்ணணும், அதை கொண்டு வரணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஈச் ஸ்டெப் கேன் பி ஃபர்தர் எக்ஸ்பேண்டட் டு ஸ்டில் ஃபைனல் ஸ்டெப். ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம பண்ணும் போது கரெக்டாக பண்ணணும். இது வந்து இதுக்கு தான் இது வரணும், இது வரணுங்கிறத நம்ம கரெக்டாக ஃபைனல் பண்ணி பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு this is known as refinement. Refinementனா என்னன்னு பார்த்தீங்கன்னா each problem can be expanded into most detailed step. Each step can be further expanded to still final step. இருக்கிற லைன் பை லைனாக பார்த்துட்டு வரும். அதுலேயே நம்ம என்ன பண்ணணும், பெஸ்ட்டாக நம்ம கொண்டு வரணும், ஃபைனல் ஸ்டெப்பாக கொண்டு வரணும். அதான் வந்து refinement. We can also abstract the subproblem. We can specify each problem. We can also abstract the subproblem. We can specify each problem by input property and the input output relations. While solving the main problem, we only need to know the specification of the subproblem. Solving the main problem, நல்லா கவனிங்க. Solving the main problem, first you know the detailed specification of the subproblem. Subproblem உடைய ஸ்பெசிஃபிகேஷன் அது என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் நம்ம என்ன பண்ண முடியும், மெயின் ப்ராப்ளமில் நம்ம போக முடியும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் போகிறீங்க, நேராக போய் கலெக்டரை பார்த்துட முடியுமா? முடியாது. என்ன பண்ணுவீங்க, கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் நீங்கள் எதுக்காக போகிறீங்க அதுக்கு உண்டான அந்த டிபார்ட்மெண்ட்டை போய் பார்க்கணும், அந்த டிபார்ட்மெண்ட் மேனேஜரை பார்க்கணும், அவங்ககிட்டேருந்து என்ன பண்ணணும், இன்னொருத்தரை போகணும், அங்கேருந்து இன்னொருத்தரை போகணும், அப்புறமா தான் என்ன பண்ணுவீங்க, கலெக்டரோட பிஏ போய் பார்க்கணும், பிஏ கிட்டேருந்து தான் கடைசியாக என்ன போவீங்க, கலெக்டரை போய் பார்ப்பீங்க. எடுத்தோன்னே யாரும் நேராக போக முடியாது. அது மாதிரி தான் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, மெயின் ப்ராப்ளம் நீங்கள் இது பண்ணணும்னா அதுக்குன்னா சப் ப்ராப்ளம்ஸை நம்ம என்ன பண்ணணும், கரெக்டாக கொண்டு போகணும். கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ணணும், மெயின் ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகேவா, ஈஸியாக புரிஞ்சிச்சா? ஓகே. இப்போது எக்ஸாம்பிள் பாருங்கள். கன்சிடர் a school goer action in morning. The action can be written as get ready for school. We can decompose this action into smaller, more manageable action steps. சிம்பிளாக சொல்கிறாங்க, ரொம்ப இது பாருங்க, ரொம்ப கதை தான். இந்த லெசன் பார்த்து ஃபுல்லாக கதை தான். கெட் ரெடி ஃபார் த ஸ்கூல் அதெல்லாம் கொடுத்துட்டாங்க. இதை எப்படி உடைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, eat breakfast, put on clothes, leave home. இது மாதிரி 3 சப்ராப்ளம் உடைக்கலாம். அந்த 3மே என்ன பண்ணலாம், ஒன்றுமும் உடைக்கலாம். ஈட் பிரேக்ஃபாஸ்ட்டா, அதையும் ஒன்றும் உடைக்கலாம். என்ன பிரேக்ஃபாஸ்ட், இட்லி, சட்னி, பனானா, இல்லை உங்களுக்கு எதாவது பிடிச்சது, கறி, மீன், உங்களுக்கு என்ன பிடிச்சதோ நீங்கள் சாப்பிட்லாம். ஓகே. புட் ஆன் க்ளோத்ஸ், உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ், அந்த யூனிஃபார்ம், புட் ஆன் த ப்ளூ கிளாத், ரெட் கிளாத், டை அப் த டை, இது மாதிரிலாம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து லீவ் ஹோம், டேக் அ பைசைக்கிள் ஆர் பைக், ரைட் த பைக் அவே, அது மாதிரி போட்டுக்கலாம். இதையே என்ன பண்ணலாம், இப்போ ஈட் பிரேக்ஃபாஸ்ட்டா, ஈட் இட்லியா, அதையே என்ன பண்ணலாம், ஒன்று கூட உடைக்கலாம். ஈட் பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறப்போ அதே என்ன பண்ணலாம், ஒன்றுமும் உடைக்கலாம். எப்படி, பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணணும், பசிக்கணும். இஃப் யூ ஆர் ஹங்க்ரி, டேக் 2 இட்லி வித் சட்னி அண்ட் வடை, சாம்பார். ஸோ இது மாதிரி என்ன பண்ணலாம், 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்களாக போட்டுன்னு வரலாம். இதாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதே தான் இருக்கும், ஃபுல்லாக கதை தான். நீங்கள் இட்லி சாம்பார் சாப்பிட்றது தான் வந்து கதையாக சொல்லிக்கிறாங்க. ஓகே. ஸோ இது நீங்கள் ஒரு தடவை ஃபுல்லாக படிச்சிங்கனாலே நீங்களாக ஓனாக ஒரு கதாசிரியர் ஆகலாம், கவிஞர்கள் ஆகலாம்,
டீகாம்போசிஷன் பொறுத்த வரைக்கும் உங்களை ஒரு பெரிய ஒரு கவிஞராக வந்து உருவாக்கி கொடுத்துரும். ஓகே ஓகே இது பாருங்கள், அந்த மேப் பாருங்கள், கிராஸ் டீட்டெயில் மோர் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது நல்லா பார்த்துங்க. இதே அவங்க நல்லா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள் வேர்டாக இருக்கும், நல்லா படித்து பாருங்கள். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் புரியல அப்படின்னா எனக்கு கமெண்ட்டை கேளு, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன், கடைசி 7.3.2 ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன்னா என்ன, சிம்பிளாக சொல்லணும் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது, அதுக்கு யாரெல்லாம் நம்ம ஹெல்ப்புக்கு கூப்பிடணும், யாரெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, இதுதான் ஃபங்க்ஷன். ஓகே, சின்னதாக ஒரு இப்போ நீங்கள் ஸ்கூலில் இருக்கீங்க வச்சிங்களேன், ஸ்கூலில் இருக்கீங்க, உங்களுக்கு பர்த்டே ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்க, செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஒரு சில ஸ்கூலில் செலிப்ரேட் பண்ணுறாங்க, ஆனால் ஒரு சில ஸ்கூலில் பண்ண மாட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க, வெளியே போய் நான் செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போது நீங்கள் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் கூட யாரெல்லாம் வருவா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. வெளியே போவீங்க, எங்கன்னா ஒரு ஆண்டு செலக்ட் பண்ணுவீங்க, சூஸ் பண்ணிவிட்டு கேக்கு சாக்லேட்லாம் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவீங்க. அப்போது ஃபங்க்ஷன் உங்கள் பர்த்டே, அதுதான். அதுக்கு யாரெல்லாம் வர்றாங்க பார்த்தீங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, அந்த வேலை எல்லாமே பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் வந்து ஃபங்க்ஷன். ஓகே, இங்கே பாருங்கள், after algorithmic problem is decomposed into small problem, we can abstract subproblem as a function. A function is like sub algorithm. Function is like sub algorithm. Okay, ஒரு பெரிய ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் வந்து என்ன பண்ணுவோம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், ஸ்கொயர், இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம், ஒரு 10 லைன் கொடுத்துட்டே வந்து திரும்ப கொடுத்துட்டே இருக்கும் அப்படின்னா கஷ்டமாக இருக்கும். அது பதிலாக அது ஃபங்க்ஷனாக டிக்ளேர் பண்ணுறேங்க. C++ல் வரும்போது டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ பேசிக்காக புரிஞ்சுங்க, ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்கெல்லாம் நமக்கு அந்த ஸ்கொயர் ஏரியா தேவைப்படுதோ அங்கெல்லாம் இந்த ஃபங்க்ஷன் மட்டும் நேம் மட்டும் கால் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நமக்கு அந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். அப்போ நமக்கு என்ன ஆகும், டைம் மிச்சமாகும், பேஜும் மிச்சமாகும். ஓகே, இங்கே a subproblem is a function. Okay, similar to an algorithm, a function is specified into input property and desired input output relations. Okay, to use a function in the main algorithm, the user need to know only the specification of the function, function name, the input property and the input output relation. The user must ensure that the input passed of the function will satisfy the specified property and can assume the output from the function satisfy the input output relation. Thus user of the function need only know what the function does. User function know what the function does and how it done by the function, what the function does and how the function can be done. The function can be used black box solving a other problem. Ultimately someone implements the function using an algorithm. However, user of the function need not know about the algorithm to use the implement of the function. It is hidden from the user. There is no need for the user to know the function implemented in order to use it. An algorithm used to implement a function may maintain its own variable. These variables are local and the functions are not visible in the user of the function. Consequently, a user have fewer variables to maintain the main algorithm, reducing the culture of the main algorithm. Example பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, ட்ரையாங்கிள் வந்து நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது மொத்தமாக நம்ம வந்து ஒவ்வொரு லைன் எழுதிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து லைன் வேஸ்ட் ஆகும், டைம் வேஸ்ட் ஆகும், கன்ஃபியூஸ் ஆகிடும். அது பதிலாக அதை ஒரு ஃபங்க்ஷனாக நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம், ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே 2 லைன் எழுதிட்டோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை மட்டும் நான் கால் பண்ணால் போதும். அதான் இங்கே என்ன கொடுத்துருப்பாங்க, ஸ்கொயர் ஆஃப் y. ஸ்கொயர் ஆஃப் y என்ன இருக்குது, அந்த ஸ்கொயர் ஆஃப் y தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், அந்த ஃபங்க்ஷனோட இது கொடுத்துருப்போம். நம்ம எங்கெல்லாம் நமக்கு அந்த ப்ராப்ளம் தேவைப்படுமோ அங்கே ஸ்கொயர் ஆஃப் அந்த ஃபங்க்ஷன் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகே, இந்த லைன் படித்து பாருங்கள், சிம்பிளாக தான் இருக்கும், ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். வேணா புரியல அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஒரு பதில் சொல்கிறேன். ஓகே, இதோட லெசன் முடியுது.
நெக்ஸ்ட் லெசன் ஐட்ரேஷன் அண்ட் ரிகர்ஷன். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு சாப்டர். ஆனால் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இன்றைக்கி இந்த கிளாஸ் இதோட முடியுது, இந்த லெசன் இதோட முடியுது. எல்லாம் புக் எடுத்து படிங்க, மெமரிஸ் பண்ணுங்கள், நல்லா படிங்க. தேங்க்யூ. ஹாவ் எ குட் டே.